ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் வேறு லெவல் டேஸ்டான மெக்சிகன் ஆம்லேட் ஒரு பைட் வச்சா போதுங்க. டேஸ்ட்டில் நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஸ்லைஸாக கட் பண்ண காளான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 காளான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், காளான் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஆல்ரெடி பீட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது கூடவே ஃப்ரை பண்ண காளான், சீஸ் 2 ஸ்லைஸு, சல்சா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சல்சா பேஸ்ட்னா வேறு எதுவும் இல்லைங்க, தக்காளி தொக்கு தான். மெக்சிகன் லாங்குவேஜில் அதை சல்சா பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ முட்டையை ஒரு பக்கமாக ஃபோல்டு பண்ணி 20 செகண்ட் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மெக்சிகன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.